லடாக்ல என்ன நடக்குது? நேபாள்ல நடந்த போராட்டங்கள் பரவலா பேசப்பட்ட மத்தியில, லடாக்ல நடக்கக்கூடிய போராட்டங்கள் இன்னும் ஏன் பேசுபொருளா மாறப்படவில்லை? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2019 ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்படுது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட யூனியன் பிரதேசமாகவும், லடாக் சட்டமன்றம் அல்லாத யூனியன் பிரதேசமாகவும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு லடாக் பகுதியை துணைநிலை ஆளுநரான பாசா மிராசு என்பவர் கட்டுப்பாட்டில் கீழ் லடாக் இருக்கு. இந்த பட்சத்துல அங்க என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு, போராட்டக்காரர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லடாக் தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும், அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் 6 அடிப்படையில் லடாக்கை அரசியலமைப்பு அட்டவணை 6 சேர்க்கப்பட வேண்டும் என்ற போராட்டம் தான் அங்க போராட்டக்குழு வச்சிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சோனம் வம்சத்தினர் காலநிலை சமூக ஆர்வலர் தான். போராட்டம் 15 நாட்களாக சாதாரணமா போயிட்டு இருந்த போராட்டம் சமீபத்துல ஒரு கலவரமா மாறி இருக்கு. அதற்கு காரணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, போராட்டக்காரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க பட்சத்துல போராட்ட குழுவினர்கள் ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. அதனுடைய வெளிப்பாடாக போராட்ட குழு மக்களுக்கு ஒரு அழைப்புதலை வெளிப்படுத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுவதுமாக கடையை அடைத்து விட்டு மக்களுடைய போராட்டத்தில் நீங்க இறங்க வேண்டும்ங்கிற அந்த விஷயம் தான். பிறகு போராட்டம் பெரிய லெவல்ல லே பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. லே நகரத்துல நடந்துட்டு இருக்கும்போது காவல்துறைக்கும் போராட்டக்காரருக்கும் சிறிய தள்ளுமுள்ளு ஏற்படுது. அது சிறிது நேரத்திலேயே பிரச்சனையாக மாறி கலவரமாக மாற்றப்படுது. லே பகுதியில போராட்ட குழுக்கும் காவல்துறைக்கும் சின்ன சின்ன தள்ளுமுள்ளு ஏற்படுது. அந்த தள்ளுமுள்ளு கலவரமாக மாறப்பட்டு பிஜேபி அலுவலகமாக லேவில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல தீயிட்டு கொளுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சிஆர்பிஎஃப் வாகனத்தையும் போராட்டக்காரர்கள் தீயிட்டு கொளுத்தினதாகவும், அங்கு 5 பேர்கள் கொல்லப்பட்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம 48 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டம் அங்கு இப்போது தற்போதைய நிலைக்கு அரசு கட்டுப்பாட்டில் வந்த பிறகு